சொன்னதில்லை. அப்படியாம்மா, தேங்க்ஸும்மா. அதுவும் இந்த முகத்தில் பரு வெடிச்சிருப்பாங்க பாருங்கள், அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. வேப்பிலை, துளசி நல்ல ஒரு 3 டம்ளர் தண்ணியை கொதிக்க விடணும். அதில் இந்த துளசியும் வேப்பிலையும் போட்டுட்டு நல்லா துளசி வேப்பிலையை சுத்தமாக கழுகிடணும். ஏன்னா அதில் கூட பூச்சி இருக்கும். சுத்தமாக கழுகிட்டு அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். டவலை வச்சு மூடிடணும். ஆவி பிடிக்கணும். இந்த 2 கன்னத்தையும் மாறி மாறி காட்டி ஆவி பிடிச்சாங்கன்னா நாள்பட அந்த இது போயிடும். டாக்டர்கிட்டே போக வேண்டாம். வாரத்தில் ஒரு 2 நாள் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். முகம் பளிச்சுன்னு நல்லா இருக்கும். பருவே வெடிக்காது. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆயின்மெண்ட் போட்டு அத்தனை பண்ணுறதுக்கு இவ்வளவு வேப்பிலை, இவ்வளவு துளசி. அதுக்குன்னே ஒரு பாத்திரம் வச்சிடணும். ஏன்னா நம்ம காரமெல்லாம் செய்கிற பாத்திரம் வச்சா முகம் எரியும். அந்த பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு துண்டு போட்டு மூடி அந்த கன்னத்தை காட்டணும். அதில் ஆவி படப்பட வேரோடு வந்துடும் பருவெல்லாம். ஆயிலி ஃபேஸுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், பரு வெடிக்கிற ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நல்லா கடலை மாவு தேய்ச்சி முகத்தை வாஷ் பண்ணிட்டாங்கன்னா நாளடைவில் பரு வர்றதே தொலைஞ்சிடும். இதெல்லாம் நானாக கண்டுபிடிப்பேன்.